மிக்ஜாம் புயல் மற்றும் கனமழைக்கு உள்ளான சென்னை மாநகர் தன் இயல்பு நிலையை அடைந்து வரும் நிலையில் மற்றுமொரு பிரச்சினை மக்களை வேதனைக்குள்ளாக்கியுள்ளது. மழை, வெள்ளம் இவற்றோடு போராடிய மக்கள் தற்போது போராடுவது குப்பைகளோடு. இயற்கை சீற்றங்களும் பேரிடர்களும் ஒவ்வொரு ஆண்டும் பல்வேறு வடிவங்களில் உணர்த்தி கொண்டே வந்தாலும் இதனை எதிர்கொள்வதற்கு மனிதர்களால் முடியாமலேயே போகிறது. மக்களை காக்க வேண்டிய பொறுப்பு அரசுக்கு இருப்பது ஒரு வகையில் உண்மை என்றாலும் மக்களும் பொறுப்புடன் நடந்து கொள்வது அவசியமாகிறது. ஆனால் சிலரது பொறுப்பற்ற தன்மையை முகத்தில் அறைந்தது போல எடுத்துக்காட்டியதுதான் சமீபத்தில் ஏற்பட்ட பெருவெள்ளம். மனிதர்கள் பயன்படுத்திய பிளாஸ்டிக் கழிவுகளை கண்ட இடங்களில் போட்டுவிட்டு சென்றனர். அவ்வாறான கழிவுகள் அனைத்தும் மழை வெள்ளத்தால் அடித்து வரப்பட்டு மீண்டும் வீதியிலேயே கிடந்தது. இதே அலட்சியத்தோடு மக்கள் செயல்பட்டு வந்தால் பேரிடர் காலங்களில் இருக்கும் இடங்களை உருத்தெரியாமல் அழிந்து போக வாய்ப்புள்ளதாகவும் மிகப்பெரிய பாதிப்புகளை சந்திக்க நேரிடும் என்றும் தெரிவிக்கிறது பூவுலகின் நண்பர்கள் என்ற அமைப்பு. நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி எவ்வளவு அதிகமாக பொருட்களை உற்பத்தி பண்ணுறோமோ அவ்வளவு அதிகமாக குப்பைகள் உருவாகிறது மட்டும் இல்லை, அவ்வளவு அதிகமாக கார்பன் எமிஷனுக்கும் காரணமாக இருக்கும். இந்த பூமியில் இருக்கக்கூடிய வளங்கள் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிடத்தக்க வளங்கள் தான் அங்கே இருக்குது. இதை தொடர்ந்து நம்ம சுரண்டி தொடர்ந்து பொருட்களை உருவாக்கி தொடர்ந்து நம்ம ஜிடிபியை வளர்த்திட்டு அப்படியே போயிட்டே இருக்க முடியாது. அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி இருக்குது. அது நம்ம எட்டிட்டோம் அந்த முற்றுப்புள்ளியை. இதை நம்ம உணர்ந்து நம்முடைய பொருளாதார அமைப்புகளை தீவிரமான மாற்றங்களை உருவாக்காம இங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நம்ம முழுமையாக சரி பண்ண முடியாது. பூவுலகின் நண்பர் சூழலியல் அமைப்பை சேர்ந்த ஜியோடாமின் என்பவர் பேரிடர் காலங்களில் நகரம் படும் பாடும் மக்கள் படும் அவதியும் குறித்து பேட்டியளித்தார். பள்ளி, கல்லூரிகளில் சூழலியல் வெறும் பாடமாகவே நடத்தப்படாமல் செய்முறை தேர்வுகள் வைப்பது அவசியம் என அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளார். இதை மிக தீவிரமாக முன்னெடுக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இந்த பசுமைப்படை அப்படிங்கிறத வலுப்படுத்த வேண்டியதும், இது ஏதோ ஒரு ஆர்வம் இருக்கிறவங்க சேர்ந்துக்கிறாங்க பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறது மாதிரி விட்டுடாம இதை எவ்வளவு தீவிரமாகவும் எஃபிஷியண்டாகவும் நம்ம பண்ண போகிறோம் அப்படிங்கிறது மிக முக்கியமானது. அந்த பின்னணியில் பூவுலகின் நண்பர்களாகிய நாங்களும் ஏற்கனவே அரசுக்கு இதை ஒரு கட்டாய பாடமாக எடுத்துகிட்டு போகிறதுக்கும் அதற்காக ஆசிரியர்களை பயிற்சிக்கு கொடுக்கறதுக்கும் தொடர்ந்து நாங்கள் பேசிகிட்டு இருக்கிறோம். அரசு இந்த விஷயங்களில் நிச்சயமாக ஒரு நல்ல நடவடிக்கை எடுக்கும் அப்படிங்கிறத நம்புகிறோம். ஒவ்வொரு வீதிகளில் கொட்டப்பட்ட குப்பைகளை ஆராயாமல் தங்கள் வீட்டு குப்பை தொட்டிகளை கவனிக்க வேண்டும் என்று பேசியவர், மக்கும் குப்பைகள், மக்காத குப்பைகளை கூட மக்கள் தரம் பிரிக்க தெரியாமல் இருப்பதாக கூறினார். தங்களுடைய குப்பை தொட்டிகளை உற்று நோக்குவதில் இருந்துதான் உலகத்தின் சுத்தம் தொடங்கும் என கூறிய ஜியோடாமன், இயற்கையோடு எந்த வாழ்க்கை மட்டுமே ஆரோக்கியமான வாழ்வியலை கொடுக்கும் என குறிப்பிட்டார். முதல்ல நீங்க செய்ய வேண்டிய ஒரு விஷயமாக நான் கருதக்கூடியது, நான் சஜஸ்ட் பண்ணக்கூடியது என்ன அப்படின்னா, உங்க வீட்டில் உங்க டஸ்ட்பின்ல எவ்வளவு வேஸ்ட் நீங்க உருவாக்கி இருக்கிறீங்க. ஒவ்வொரு நாளும் சென்னையை பொறுத்தவரையில ஒரு நபர் ஒரு நாளைக்கு 600 கிராம் குப்பைகளை உருவாக்குறாரு அப்படின்னு சொல்லி அரசுடைய புள்ளிவிவரம் சொல்லுது. நான் எந்த அளவுக்கு என்னுடைய குப்பைகளை உற்பத்தியிலே கட்டுப்படுத்த முடியும்? நான் தேவையில்லாத ஒரு பொருளை வாங்குறதை குறைக்கிறது, ஒரு ஏற்கனவே டேமேஜ் ஆன பொருட்களை ரீயூஸ் பண்ணுறது, அல்லது முழுமையாக நம்ம ஏதோ ஏனோ தானோ அப்படின்னு ஒரு பேப்பரை கசக்கி போடுறதுக்கு பதிலாக அதை மறுசுழற்சிக்கு கொடுக்கறது, நம்ம ரீயூஸ், ரீசைக்கிள், ரீஃபர்பிஷ் இந்த மாதிரியான விஷயங்களில் ஃபோக்கஸ் பண்ணி, அதாவது என்னுடைய குப்பை தொட்டி அப்படிங்கிறது ஒரு ஐடியலி ஒரு வீட்டில் குப்பை தொட்டி அப்படின்னே எதுவும் இருக்கக்கூடாது. பொது இடங்களில் காணப்படும் குப்பைகளை அகற்றுவது மாநகராட்சியே என்றாலும் குப்பைகளை மறுசுழற்சி செய்யும் தொழில்நுட்பம் வாய்ந்த எந்திரங்கள் இன்னும் பயன்பாட்டுக்கே வராதது வேதனைக்குரிய ஒன்றாகும். தனி மனிதன் தன் வீட்டை சுகாதாரமாக வைத்துக் கொள்வது அவசியம் என மாநகராட்சி சார்பில் அறிவுறுத்தப்படுகிறது. ஆனால் தற்போது புயலின் காரணமாக தேங்கிய குப்பைகளை அகற்றுவது யார்? சிங்கார சென்னை 2.0 என்ற வார்த்தையை நெஞ்சு நிமிர்த்தி சொல்லும் வகையில் குப்பைகளை அகற்றும் வேலைகளில் மாநகராட்சி துரிதமாக இறங்குமா? மாலை முரசு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் நாகார்ஜுனுடன் செய்தியாளர் செந்தமிழ்.